வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெப்ரவரியை பார்த்தோம். அடுத்து ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டான மார்ச்சை பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரியில் ஒரு பேரிஷான கேண்டிலை கொடுத்துருக்கு. நிஃப்டியோடைய க்ளோசிங் 22,124.7. கம்மிங் டேஸில் மார்ச் மந்தில் இந்த பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகுமா அல்லது ரிலீஃப் ரேலி ஏதாவது கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா? ரிலீஃப் ரேலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா எந்த லெவல்ஸ் எந்த ஜோன் வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கும் பொழுது டவுன் சைடில் எந்த பர்டிகுலர் லெவல் ஆர் பர்டிகுலர் ஜோனுக்கு நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசிடுவோம். கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. கூடவே போன வீக்கில் சில பேட்டர்ன்ஸை மென்ஷன் பண்ணி அந்த பேட்டர்னுடைய டார்கெட் டவுன் சைடில் இந்த லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அதை பற்றி ஒன்ஸ் குயிக்காக ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து மந்த்லி டைம் ஃப்ரேம் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், வீக்லி அண்ட் டெய்லி கேண்டில்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேசிடலாம். கடைசியாக எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, போலிங்கர் பேண்ட்ஸ் என்ன சொல்லுது, ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக பார்த்துருவோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் சில பேட்டர்ன்ஸ் அண்ட் அதோட டார்கெட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரீஅனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஏடிஹெச்சில் இருக்கும் பொழுது ஃப்ரேம் ஆச்சு இல்லையா, அதோடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இந்த பேட்டர்னுடைய டார்கெட் இப்போ ப்ராக்ரஸில் இருக்குது. இந்த பேட்டர்னும் வேலிடாக இருக்குது. அது எந்த இடத்த இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 20,200 அப்படிங்கிற லெவலில் இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் ரீசெண்டாக ரவுண்டிங் டாப் ஆர் இன்வர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி வந்துட்டுருக்கு, ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கப்புடைய டெப்த் அளவுக்கு டவுன் சைடில் டார்கெட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம். அதுவும் ப்ராக்ரஸில் இருக்குது. அது என்ன லெவலில் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 21,700 அப்படிங்கிற லெவலில் இண்டிகேட் பண்ணுது. அடுத்து இப்போ ஏடிஹெச்லேருந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் நேச்சர் ஒரு பேரலல் சேனலை ஃபார்ம் பண்ண வைக்கிது. அந்த பேரலல் சேனலுடைய பாட்டம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 21,300லேருந்து 20,700 அப்படிங்கிற அந்த ரீஜனை இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. டைம் சீரீஸில் பார்க்கும் பொழுது இந்த மார்ச் 28 வரைக்கும். நெக்ஸ்ட் மந்த்லி கேண்டில் பார்க்கும் பொழுது ரொம்பவும் பயமாக இருக்குது. ஃபெப்ரவரி மந்த்துடைய ஹை 23,807, லோ 22,104. ஒரு சின்ன அப்சைட் விக் இருக்குது அந்த கேண்டிலில். அதே போல் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே ரெக்கவரி ஆகிருக்கக்கூடிய ஒரு சின்ன விக் டவுன் சைடில் இருக்குது. ஸோ இது டிப்பிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில். டெக்னிக்கலாக இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டிலாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் டவுன் சைடில் ஒரு பர்டிகுலர் லெவல்ஸை நிஃப்டி கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு கேண்டிலாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி இது தான். ஒரு பேரிஷ் கேண்டில் ஆர்எல்ஸ் ரெக்கவரி ஃப்ரம் அ பர்டிகுலர் லெவல். ஜான்வரி 2024 ஹை 22,124.15. இப்போது நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,124.70. ஆல்மோஸ்ட் ஜான்வரி மந்த்துடைய ஹை கிட்ட தான் நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. 2025 ஜான்வரி கேண்டிலுடைய பேர் ஸ்பின்னிங் டாப். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது இன்டிசிசிவ்னஸை இண்டிகேட் பண்ணோம். அப் சைடில் ஒரு லாங்கர் விக் இருக்குது, டவுன் சைடில் ஒரு லாங்கர் விக் இருக்குது.
நடுவில் சின்னதாக பாடி இருக்குது. ஸோ புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டக் ஆஃப் வார் போயிருக்கு அந்த இடத்துல. இதில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கொஷினில் தான் நமக்கு போன வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். டவுன் சைடில் ஜான்வரியோடைய லோவை பிரேக் பண்ணி நிஃப்டி கீழே விழுந்திருக்கு. ஸோ பியர்ஸுடைய டாமினன்ஸ் இதில் கிளியராக விசிபிளாக தெரியுது. ஸோ ஜான்வரியுடைய லோவிலிருந்து 3% இழந்திருக்கு நிஃப்டி. அதே போல் ஜான்வரியுடைய க்ளோசிங் 23,508 5.97% நிஃப்டி இழந்திருக்கு இந்த பிப்ரவரி மந்தில். அடுத்து இப்போ ரீசன்ட் டேஸில் 22,700 22,800 ஒரு ஹாட் மில்க் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். அதே போல் இப்போ டவுன் சைடில் ஒரு ஹாட் மில்க் ஜோன் வரப்போகுது கம்மிங் டேஸில் அது ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா 21,800 டவுன் சைடில் பார்க்கும் பொழுது 21,700 to 21,800 அப்படிங்கிற இந்த ரீஜன், இந்த ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹாட் மில்க் ஜோனாகவும் ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. காரணம் 2024 மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மந்த்லேயுமே லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,710 21,777 21,821. ஸோ ஆல்மோஸ்ட் 12 வீக்ஸாக நிஃப்டி இந்த பர்டிகுலர் ஜோன் கிட்ட வரும் பொழுது பவுன்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு ஹாட் மில்க் ஜோனாக கம்மிங் டேஸில் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து சார்ட்டில் விசிபிள் சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொன்ன இந்த ஹாட் மில்க் ஜோன் 21,800 to 21,700 இது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக பார்க்க முடியுது. கீ லெவல் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 21,281 குட் கவுண்டிங் டே அன்னைக்கு கொடுத்துருந்த லோ, அதிலிருந்து 21,137 2024 லோ இதுதான். இந்த 21,281 21,137 அப்படிங்கிற இந்த ஜோன் செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஜோனாக கம்மிங் டேஸில் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை கிரிட்டிக்கல் லெவல் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கீ லெவல் அண்ட் கிரிட்டிக்கல் லெவல் இது ரெண்டையும் கம்மிங் டேஸில் நிஃப்டி டிசிசிவாக பேனிக்கில் வால்யூமோட பக்காவாக பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி இஸ் கோயிங் டு டெஸ்ட் சம் மோர் டவுன் சைட் லெவல்ஸ் அப்படின்னு மீனிங். பட் இந்த ரெண்டுமே ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் லெவல் ஹாட் மில்க் ஜோன் கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் ட்ரேடிங் செஷன்ஸ் அந்த இடத்துல சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கவனத்தில் வைங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நிஃப்டி 21,801.45 அப்படிங்கிற அந்த லெவலில் கம்மிங் டேஸில் பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நம்ம அஃபிஷியலாக 2024 என்னெல்லாம் கெயின் பண்ணி இருந்தோமோ அது அத்தனையுமே நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். காரணம் என்ன அப்படின்னா 21,801.45 அப்படிங்கிறது 2023 ஹை. நெக்ஸ்ட் அக்டோபர் 2021 செப்டம்பர் 2023 வரைக்கும் ஒரு பேரலல் சேனலை ட்ரா பண்ணலாம். அந்த பீரியடில் நிஃப்டி ஒரு புல் டாமினன்ஸில் போய்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் அப்சைட் மொமெண்டமை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தது. அதில் ஒரு பேரலல் சேனல் ட்ரா பண்ணும் பொழுது அந்த சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைன், மீடியன் அண்ட் பாட்டம் ட்ரெண்ட் லைன் எங்கே வருது அப்படின்னா டாப் ட்ரெண்ட் லைன் 21,500 டினோட் பண்ணுது. மீடியன் லைன் 19,800 20,000 அப்படிங்கிற அந்த ஜோனை இண்டிகேட் பண்ணுது. பாட்டம் ட்ரெண்ட் லைன் 18,500 அப்படிங்கிற லெவலை இண்டிகேட் பண்ணுது. இந்த லெவல்ஸை நம்ம மைண்டில் கொஞ்சம் வைக்கணும். அடுத்து இந்த அக்டோபர் 2021 செப்டம்பர் 2024 ரீசெண்டாக ஏடிஹெச்சாக கொடுத்துருந்த அந்த மந்த்து, இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேரலல் சேனலை ட்ரா பண்ணுவோம். அந்த பேரலல் சேனலுடைய மீடியன் லைன்லாம் பிரேக் பண்ணி நிஃப்டி கீழே விழுந்து இப்போது பாட்டம் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ க்ளோஸ் ஆகிறது ஜஸ்ட்
அந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த ஃபெப்ரவரி மந்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ்னஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மார்ச் மந்த்தை பார்க்க முடியுது இந்த இடத்துல இருந்து. நெக்ஸ்ட் நிஃப்டியுடைய மந்த்லி டைம் ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட் டைம் ஹாரிசானில் இருந்து ட்ரா பண்ணக்கூடிய மல்டி சேனல் என்ன லெவல்ஸை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு நிஃப்டியுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் ஏடிஹெச் கொடுத்துருந்துருக்கும் இல்லையா, அந்த ஏடிஹெச்லேருந்து ரீசண்டாக ஏடிஹெச்சாக கொடுத்த செப்டம்பர் 2024க்கு நம்ம சேனல்ஸை ட்ரா பண்ணுறோம். அந்த சேனல் மெடியன் லைன் எங்கே வருது, பாட்டம் லைன் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இது மல்டி இயர் லெவல்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஜனவரி 2018 செப்டம்பர் 2024 கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனலுடைய லெவல்ஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மெடியன் லைனை ஆல்ரெடி பிரேக் பண்ணியாச்சு. அடுத்து மார்ச் 2015 செப்டம்பர் 2024 கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல். இது செகண்ட் சேனல். இந்த சேனல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மெடியன் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி காட்டிகிட்ருக்கு. அதுக்கடுத்து 2008 ஜனவரியிலிருந்து 2024 செப்டம்பரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மெடியன் லைனுக்கு மேலே தான் இருக்குது. மெடியன் லைன் எங்கே வருது அப்படின்னா 20,200 21,200 அப்படிங்கிற இந்த 1000 புள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த ஜோன் இந்த மார்ச் மந்தில் இண்டிகேட் பண்ணுது. ஐ மீன் டவுன் சைடில் அந்த இடத்துக்கு போகிறதா இருந்தது அப்படின்னா அந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுற மாதிரி காட்டிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வீக்லி கேண்டிலில் பார்க்கும் பொழுது ரொம்பவும் பேரிஷான ஒரு கேண்டிலை போன வீக் கொடுத்துருக்கு நிஃப்டி. அதுக்கு முந்தைய வீக்கில் கிரேவ்ஸ்டோன் டோஜியை கொடுத்துருந்தது. தவிர போன வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் பார்க்கும் பொழுது கேப்பையும் பார்க்க முடியுது. 52 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கக்கூடிய ஒரு ஜோன் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து டவுன் சைடில் 21,950 21,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக கம்மிங் டேஸில் ஆக்ட் ஆகும். காரணம் 12 வீக்ஸாக இந்த பர்டிகுலர் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நிஃப்டியுடைய டெய்லி கேண்டில்ஸை பார்க்கும் பொழுது போன ஃப்ரைடே ஒரு கம்ப்ளீட் கேண்டிலில் கொடுத்துருக்கு, ஒரு பேரிஷான கேண்டிலில் கொடுத்துருக்கு. அதுக்கு முந்தைய நாட்கள் எல்லாம் பெரிய மூவ்மெண்ட் இல்லாத ஒரு நேரோ ரேஞ்ச் கேண்டில்ஸையே நிஃப்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கடுத்து தொடர்ந்து 17 நாட்களாக ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோஸுக்கு கீழே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இது வீக்னஸை இண்டிகேட் பண்ணுது. அடுத்து ஏடிஹெச்லேருந்து டவுன் ட்ரெண்டில் ஒரு சேனலை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சேனலுடைய டவுன் ட்ரெண்ட் லைன் எந்த ஜோன் கிட்ட வருது மார்ச் மந்தில் அப்படின்னு பார்த்தா 21,300 20,800 அப்படிங்கிற அந்த லெவலை டவுன் சைடில் இண்டிகேட் பண்ணுது. அதே போல் அப் சைடில் ரெசிஸ்டன்ஸாக எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மெடியன் லைன் எங்கே வருது அப்படின்னு பார்த்துருவோம். அந்த மெடியன் லைன் 22,300 21,700 அப்படிங்கிற அந்த ஜோனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த லெவல்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மார்ச் மந்தில். அடுத்து நிஃப்டியுடைய டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு போன வீக்கில் சொல்லியிருந்தோம். அந்த ஏடிஹெச்லேருந்து ட்ரா பண்ணக்கூடிய ஒரு டாப் ட்ரெண்ட் லைன், அதே போல் இந்த ஒரு பர்டிகுலர் லோவர் லெவல்லேருந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பாட்டம் ட்ரெண்ட் லைன், இது ஒரு ஃபாலிங் வெட்ஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. இந்த இன் பிட்வீன் ட்ரெண்ட் லைன்ஸுக்குள்ளே நிஃப்டி சோஃபார் மூவ் ஆகிருந்திருக்கு. இப்போது இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனை ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னில் பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படி விழுந்தது என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது டெக்னிக்கலாக. எதை? இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னுடைய பாட்டம் ட்ரெண்ட் லைனை. ஸோ அந்த பாட்டம் ட்ரெண்ட் லைன் எங்கே வருது அப்படின்னா 22,650 22,500 அப்படிங்கிற அந்த ஜோனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் லெவல் கம்மிங் டேஸில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆவரேஜஸ் செக் பண்ணிடுவோம். மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்ருக்கோம். இதில் 20 பீரியட்ஸ்க்கான மூவிங் ஆவரேஜ்
22,372 காட்டிகிட்ருக்கு. இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,124. ஸோ கம்மிங் டேஸில் இந்த 22,372 அப்படிங்கிற லெவல் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் புல்ஸ். இன்னொரு நோட்டபிள் திங் என்ன அப்படின்னா, இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் ரீசன்ட் டேஸில் 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை எப்போல்லாம் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா 2023 மார்ச் மந்தில் டச் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்கலேட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி தான் சொல்லணும், ஜூன் 2022 இந்த 20 பீரியட்ஸ்க்கான மூவிங் அவரேஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்கலேட் ஆகியிருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மார்ச் 2020 இந்த 20 பீரியட், 50 பீரியட், 100 பீரியட்லாம் பிரேக் பண்ணி கீழே விழுந்துச்சு. காரணம் அப்போது கோவிட் கிராஷில் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. பட் இந்த 2020க்கு அப்புறம் பார்த்தா 2 முறை இந்த 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை டெஸ்ட் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு எஸ்கலேட் ஆகிருக்கு. இந்த 2 முறையுமே அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 20 பீரியடுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் ஜஸ்ட் அபவ் ஆர் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. பட் இந்த முறை இந்த 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி டிசிசிவாக ஒரு பிளாக் சைஸ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 20 பீரியடில் இந்த மாதிரி பிளாக் சைஸ் கேண்டிலாக கம்ப்ளீட்டாக அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2016 ஜான்வரி மந்தில் ஒரு கம்ப்ளீட் கேண்டிலை கொடுத்து கீழே க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது எங்கே போய் டெஸ்ட் பண்ணியிருக்குன்னா 50 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இதே போல் 2013 நடந்திருக்கு. 2013க்கு முன்னாடி 2011 நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2008 இந்த 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை டிசிசிவாக க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது அடுத்து 50 பீரியட் அண்ட் 100 பீரியடையுமே டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அப்போது லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேங்க் கொலாப்ஸ் ஆனதுனால, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்பட்டனால இது 100 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை டச் பண்ணியிருக்கு. லைக் கோவிட் கிராஷ் 2008, 2020 100 பீரியடையே டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 20 பீரியட் அப்படிங்கிற அந்த மூவிங் அவரேஜ் கீழே டிசிசிவாக க்ளோஸ் ஆகும் பொழுது அது ஃபர்தராக அடுத்து எங்கே போய் டெஸ்ட் பண்ணியிருக்குது, 50 பீரியட் அப்படிங்கிற மூவிங் அவரேஜ் அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த லாஜிக் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட இன்னொரு விஷயம், இந்த 20 பீரியட் கீழே போகும்பொழுது 50 பீரியட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, விச் இஸ் 19,386. நெக்ஸ்ட் நிஃப்டியோடைய வீக்லி டைம் ஃப்ரேமில் மூவிங் அவரேஜை செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி 20-50 பீரியடுக்கு கீழே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து 100 பீரியட் மூவிங் அவரேஜ் 22,041 அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ கமிங் டேஸில் இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஒன்ஸ் இது பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த லெவல் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டியோடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் 20, 50, 100 இந்த மூணையும் பிரேக் பண்ணி கீழே ரீசெண்டாக விழுந்தது எப்போ அப்படின்னு கேட்டால் 2022 ஜூன் மந்தில் இந்த மூணையும் பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. அடுத்து 100 பீரியடை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்த வாரத்திலேயே எஸ்கலேட் ஆகிருக்கு மேலே அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி 2020 கோவிட் டைமில் இந்த 3 லெவலையும் பிரேக் பண்ணி 200 பீரியட்ஸ்க்கான மூவிங் அவரேஜையும் பிரேக் பண்ணி கீழே விழுந்துச்சு பிகாஸ் ஆஃப் கோவிட் கிராஷ். இதுக்கு முன்னாடி 2008 நம்ம ரெசம்பிள் பண்ணி பார்க்கலாம் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய நேச்சரை. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா ஆர்எஸ்ஐ பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2008 இதே போல் மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே விழும் பொழுது உங்களுக்கு 20, 50, 100 அண்ட் 200 பீரியட் மூவிங் அவரேஜ் எல்லாம் பிரேக் பண்ணி கீழே விழுந்து கொஞ்ச நாள் அப்படியே சைட்வேஸை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகி மேலே வந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அதுக்கு எடுத்துக்கிச்சு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போது 200 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் எங்கே டினோட் பண்ணுது அப்படின்னா 19,706 டினோட் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க மூவிங் அவரேஜையும் செக் பண்ணிடலாம். ஒரு கிரேட்டர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமுக்கு வரும் பொழுது நம்ம அந்த லெவல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே 20 பீரியட், 50 பீரியட், 100 பீரியட், 200 பீரியட்ஸ் எல்லாத்துக்கும் கீழே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 100 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் டே டைம் ஃப்ரேமில் 23,623, 200 பீரியட் 23,516, அடுத்து 50 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 23,288, அடுத்து 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 22,905. இந்த எல்லா லெவல்ஸுக்கும் கீழே தான் விழுந்து கிடக்கு தலைகுப்புற நிஃப்டி. ஸோ கம்மிங் டேஸில் இந்த 22,905 அப்படிங்கிற லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹர்டெல்லாம் அப் சைடில் இருக்கும்.
இங்கேருந்து பார்த்தாவே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 800 பாயிண்ட்ஸ் அப்சைடில் இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி ஏதாவது ரிலீஃப் ரேலி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த 22,900 to 23,000 அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் இம்பார்ட்டன்ட் ஹடலிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலிங்கர் பேண்ட்ஸ் பார்த்துருவோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் போலிங்கர் பேண்ட் பார்க்கும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் லெவல் 22,419 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே தான் இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா பாட்டம் போலிங்கர் பேண்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும், விச் இஸ் 18,426. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நிஃப்டி மிட் போலிங்கர் பேண்டை பிரேக் பண்ணி பாட்டம் போலிங்கர் பேண்டை டச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கோவிட் கிராஷில் டச் பண்ணியிருக்கு. அது இன்பிட்வீனில் வந்து கோவிட் கிராஷுக்கும் இப்போ 2024 கிராஷுக்கும் இடையில எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிராஷ். இந்த கிராஷுக்கு நடுவில் ஏதாவது இந்த மிட் போலிங்கர் பேண்டை டச் பண்ணி எஸ்கலேட் இருக்கான்னு கேட்டால் 2 முறை எப்படி மூவிங் ஆவரேஜில் மேட்ச் ஆகி வந்துச்சோ அதே போல் 2022 ஜூன் அண்டு 2023 மார்ச்சில் டச் பண்ணி எஸ்கலேட் ஆகிருக்கு. பட் இப்போது டிசிசிவாக மிட் போலிங்கர் பேண்டு கீழே பிளாக் சைஸ் கேண்டிலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும் பொழுது பாட்டமில் டவுன் சைடில் இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்டை டச் பண்ணியிருக்கு ஹிஸ்ட்ரியில் நிஃப்டி. ஸோ அப்படி பார்த்தா 2016 பிப்ரவரியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2008 இந்த மாதிரி டவுன் சைடில் பாட்டம் போலிங்கர் பேண்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ மிட் போலிங்கர் பேண்டு கீழே க்ளோஸ் ஆன இந்த டிசிசிவ் க்ளோசிங் அப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா டவுன் சைட் போலிங்கர் பேண்ட் இண்டிகேட் பண்ணக்கூடிய லெவல் 18,426. அடுத்து வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டவுன் சைட் போலிங்கர் பேண்டை பிரேக் பண்ணி டிசிசிவாக ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ கம்மிங் டேஸில் கேண்டில் ஸ்டிக் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது ஒரு பேனிக்கான ஒரு செல்லிங் அண்டு பேனிக்கான ஒரு ரேஞ்ச் அப்படின்னாலும் அப்சைடில் ஒரு சின்ன ஜெர்க் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி போகும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் லெவலே ரொம்ப ஓவர் ஹையில் இருக்குது, விச் இஸ் 23,726 அப்படிங்கிற லெவல். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அப்சைடில் போயிட்டு தேர் ஆஃப்டர் திரும்ப கீழே விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே மிட் போலிங்கர் பேண்ட் வீக்லி போலிங்கர் பேண்ட் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் சேம் லோவர் போலிங்கர் பேண்டை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. மிட் போலிங்கர் லெவல் வந்து 23,060 லெவலில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ கம்மிங் டேஸில் 23,060 அப்படிங்கிற லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹடில் பாயிண்ட்டாக இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ போலிங்கர் பேண்ட் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அபவுட் டு டெஸ்ட் மந்த்லி போலிங்கர் பேண்ட் இன் லாங்கர் டைம் ஃப்ரேம். கன்க்ளூஷன், மார்ச் மந்த் ரொம்ப அதிரடியாக தொடங்கியிருக்கு. பயமாக இருக்கா? இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட் நேச்சர் கம்மிங் டேஸில் கண்டிப்பாக இருக்கும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இதெல்லாம் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 22,124.70. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹடலிங் ஜோன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா 22,350 550. அதுக்கடுத்து 22,625 22,680 இருக்கக்கூடிய இந்த லெவல் வெறும் 55 புள்ளிகள் மட்டுமே. அதுக்கடுத்து 22,700 800 இருக்கக்கூடிய ஹாட் மில்க் ஜோன். இந்த மூணையும் பிரேக் பண்ணி டிசிசிவாக மேலே போனால் மட்டும்தான் புல்ஸ் கொஞ்சமாவது ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஆர்எல்ஸ் அவங்களுடைய மொமெண்டம் லாஸ் ஆகி கீழே வருது அப்படின்னா டவுன் சைடில் 22,022 21,950 இருக்கக்கூடிய இந்த 72 புள்ளிகள் இருக்கக்கூடிய ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹடலிங் ஜோனாக இருக்கும் டவுன் சைடில். அதுக்கு கீழே போகும் பொழுது 21,700 800 இருக்கக்கூடிய ஒரு ஜோன் ஹாட் மில்க் ஜோனாக ஆக்ட் பண்ணும். இது செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். தேர்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,500 550 இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஹடலிங் ஜோன். அதுக்கடுத்து 21,137 21,281 2024 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லோ இதுதான். இந்த ஜோன் கம்மிங் டேஸில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ டவுன் சைடில் 4 ஜோன்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், அப் சைடில் 3 ஜோன்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனில் தான் இப்போதைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி ரெண்டுலேயுமே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இதுக்கப்புறம் அதோடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க பிகாஸ் ஆஃப் ஹாட் மில்க் ஜோன்ஸ். அதுக்கடுத்து
ஓவரால் மார்க்கெட் நேச்சர் டவுன் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு லாங்கர் டைம் ஃப்ரேமில், விச் இஸ் மந்த்லி டைம் ஃப்ரேமில். வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம், ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது அப்சைடில் ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா அகைன் அதை செல் ஆஃப்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ் இஸ் நாட் அ ரைஸ், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் செலக்டிவ் ஸ்டாக்ஸ். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.